ஹலோ வியாஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்பட்ட இந்த நாட்டிற்கு இன்று உங்களை ஒரு சுற்றுப்பயணத்துக்கு அழைத்து செல்ல போகிறோம். இந்த நாடு ஒரு நிலவரப்பா இல்லையா என்று பலருக்கு குழப்பம் உள்ளது. ஆனால் பாதுகாப்பின் அடிப்படையில் இந்த நாடு முதலிடத்தில் உள்ளது என்பது மிக சிலருக்கு தெரியும். அதுதான் லெபனான். நீங்கள் ஒரு முறை வான்காய் உணவை சுவைத்திருந்தா அதை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீங்க. இந்த நாடு ஒரு காலத்தில் ரோமானிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது. இது லெபனான் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் அழகானது. லெபனானின் அழகு இரவில் தான் இருக்கு என்று கூறப்படுகிறது. இருளில் அது இன்னும் அதிகமாகிறது. அது ஒரு ரத்தினம் போல தெரிகிறது. இதுதான் தற்போது உலகின் மிகவும் ஆபத்தான நாடு. ஆனா மத்திய கிழக்கின் பாதுகாப்பான நாடுகள்ல இதுவும் ஒன்று. அரபு நாடுகளை பற்றி நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அது ஒரு பாலைவனமாகவோ அல்லது காடாகவோ வறண்ட நிலமாகவோ இருக்கும். ஆனா இந்த நாட்டுல அப்படி எதுவும் இல்ல. லெபனானுக்குள்ள எங்கேயுமே பாலைவனத்தை காண முடியாது. 1960களில் பாலங்களின் ரிப்பன் பாலம் பாலங்களின் சுவிட்சர்லாந்து என்று அறியப்பட்டது. அதற்கு காரணம் அதன் லெபனான் மக்கள் தங்கள் நாடு உலகில் மிகவும் தனித்துவமானது என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் கடவுளின் ஆசீர்வாதங்கள் இந்த நாட்டின் மீது பொழிகிறது. கடவுள் இந்த நாட்டில் தான் தனது முதல் அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று கூட மக்கள் நம்புகிறார்கள். இந்த நாடு ஆசியாவில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை மேற்கத்திய நாடுகளைப் போலவே உள்ளது. இங்குள்ள மக்கள் மிகவும் சிறப்பான சிந்தனையை கொண்டிருப்பதை நீங்க காண்பீங்க. ஆனா லெபனான் மக்களுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நீங்க அறிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. அவர்களுக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடு அதன் வளமான கலாச்சார பாரம்பரியத்துக்கும் புகழ்பெற்றது. லெபனானின் அதிகாரப்பூர்வ மொழி அரபு, ஆங்கிலம் மற்றும் பாரசீக மொழிகளின் பிரெஞ்சும் பேசப்படுகிறது. நண்பர்களே, லெபனானோ நாமும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கலாம். அவர்களின் உணவு நம்முடையதை போன்றது. நாம் பயன்படுத்தும் மசாலா பொருட்கள் அவர்களின் உணவுல உள்ள மசாலா பொருட்களை போன்றவையே. நம்மை போலவே தானியங்கள், காய்கறிகள், கொண்டைக்கடலை, எண்ணெய் போன்றவற்றுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இங்குள்ள உணவு உலகின் மிக பழமையான உணவு பாரம்பரியங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. உங்களுக்கு ஆட்டுக்கறி பிடிக்கும் என்றால் லெபனானை விட சிறந்த இடம் உங்களுக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் ஆட்டுக்கறியை பூமிக்கு அடியில் புதைத்து சமைப்பதாக சொல்லப்படுகிறது. இறைச்சியை பற்றி பேசும்போது நமது ராஜஸ்தானம் இது போன்ற 110 வகையான உணவுகள் தயாரிக்கப்படுகிறது. இருந்தாலும் லெபனான் சென்றா ஆட்டுக்கறியை சுவைக்க மறக்காதீங்க. உங்களுக்கு ஆட்டுக்கறி பிடிக்கும் என்றால் அரபு நாடுகள் அனைத்திலும் லெபனான் தான் தனது மக்களுக்கு தொலைக்காட்சி பார்க்கவும் வானொலி கேட்கவும் சுதந்திரம் அளித்த முதல் நாடு. இது மட்டுமல்ல, இந்த நாடு பெண்களுக்கு பல சலுகைகளையும் வழங்கியுள்ளது. லெபனான் என்ற பெயர்ல ஒரு மலைத்தொடர் உள்ளது. அதிகமான உயரத்தில் அமைந்துள்ளது. இது இந்த நாட்டின் பெயர் உண்மையிலே இங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. நண்பர்களே, லெபனானின் தலைநகரம் புரூட் ஆகும். 2014 ஆண்டுல நியூயார்க் டைம்ஸின் படி இது உலகில் அதிகம் பார்வையிடப்பட்ட நாடாக மாறியது. உண்மையில் இது பிரெஞ்சு தலைநகரான பாரிஸையும் விஞ்சியது. இந்த மில்லியன் கணக்கான மக்கள் இங்கு வருகிறார்கள். லெபனானின் மொத்த வருமானத்தில் 10% இங்கிருந்து தான் உருவாக்கப்படுகிறது. இந்த நகரத்தை உருவாக்கிய மக்களிடமிருந்து வரும் கதையின் ஒரு பகுதி. வரலாற்றில் இந்த நகரம் 7 முறை அழிக்கப்பட்டுள்ளது. ஆனா ஒவ்வொரு முறையும் நகரம் முன்பை விட அழகாக உருவெடுத்தது. இன்று இந்த நகரம் உலகின் மிக அழகான நகரங்கள்ல ஒன்றாக கருதப்படுகிறது. நாம் அரபு ஷேக்குகளை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு கேள்வி அடிக்கடி மனதில் எழுகிறது. இவ்வளவு கடுமையான விதிகள் உள்ள இடங்கள் வேறு ஏதேனும் உண்டா? மற்ற அரபு நாடுகளில் ஆண்களுக்கு இருக்கும் அதே சுதந்திரம் பெண்களுக்கு உண்டு. எனவே இந்த விஷயத்துல லெபனான் மற்ற அரபு நாடுகளை விட மிகவும் முன்னணியில் உள்ளது. ஆண்களுக்கு இருக்கும் அனைத்து சுதந்திரமும் பெண்களுக்கும் உண்டு. நீங்கள் லெபனானுக்கு சென்றா தலைநகரான பெய்ரூட். இந்த நகரம் ஒருபோதும் கற்பனை செய்யப்படாத ஒன்று என்றும் இங்கு இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. நள்ளிரவுல மக்கள் தெருக்கல்ல சுற்றித் திரிவதை நீங்க காணலாம். இந்த நாடு பெரும்பாலும் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்களை கொண்டது. இந்த நாடு மறக்க விரும்பும் வகையிலான 2 நிகழ்வுகள் நடந்துள்ளது. 1998 ஆண்டுகளில் இங்கு ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர் வெடித்தது. அதுல பலர் தங்கள் உயிரை இழந்தனர். ரோமானிய பேரரசின் போது லெபனான்ல பெரும்பாலான மக்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவர்களாக இல்லை. ஆனா 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த நாட்டிலும் இஸ்லாம் பரவ தொடங்கியது. மேலும் ஒரு பெரிய மத மாற்றம் நிகழ்ந்தது. லெபனான் மக்கள் தொகையில 55% பேர் முஸ்லிம்கள் மற்றும் 42% பேர் கிறிஸ்தவர்கள். இரண்டாவதாக குளிர்காலத்தில் கூட வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் அடைகிறது. வெப்பநிலை குறைந்த அளவிலே இருக்கும். நீங்கள் இந்த நாட்டில் பயணம் செய்ய விரும்பினா நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் சிறந்தது. எனவே நீங்கள் இங்கு பயணம் செய்ய திட்டமிட்டா இங்கு அதிக குளிரும் இல்லை, அதிக வெப்பமும் இல்லை என்பதை நினைவு கொள்ளுங்க. இருப்பினும் நாட்டின் மிக நீளமான நதி நிரவ் நதி. இது சுமார் 140 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களும் இந்த நதியை சுற்றி அமைந்துள்ளது. மேலும் இந்த நதி அனைத்து நகரங்களுக்கும் உயிர்நாடியாக உள்ளது. நண்பர்களே, இங்கு மக்களிடையே மீன் பிடிக்கும் பாரம்பரியம் மிகவும் பழமையானது. இங்கு நீங்கள் பலர் காண்பீர்கள். எப்பொழுதும் மீன் பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். தங்கள் முழு குடும்பமும் மீன்பிடி தொழிலையே நம்பி வாழ்கிறது. அவர்கள ஆற்றிலேயே வாழும் சில பழங்குடியினரும் உள்ளனர். ஆறுகள் தான் அவர்களின் வீடு. அதனால் தான் அது உலகம் முழுவதும் பிரபலமாகிறது. இங்கு நகை வியாபாரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கிருந்து மக்கள் அதை ஏற்றுமதி செய்கிறார்கள். இங்கு வடிவமைக்கப்பட்ட
நகைகள் உலகின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அவர்களின் தங்கம் பழங்காலத்திலிருந்து பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இது உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. நம்மளை இரவு நேரங்களில் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த பார் தொடர்ந்து 3 முறை சிறந்த இரவு விடுதி விருதை பெற்றுள்ளது. லெபனான் மக்களிடையே பிளேசர் மிகவும் பிரபலமானது. அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு 10 பேர்ல 8 பேருடன் இதை காணலாம். மிகவும் காதல் மயமானது. பிப்ரவரி 14 போலவே காதல் தினத்தையும் உலகம் கொண்டாடுகிறது. அனைவருக்கும் தெரியும். பெய்ரூட் முழுவதும் சிவப்பு நிறத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அன்று இளம் ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி விருந்து கொண்டாடுகிறார்கள். மேலும் இந்த கொண்டாட்டம் ஒரு வாரம் முழுவதும் நீடிக்கும். இங்குள்ள ரொட்டியை கண்டிப்பாக சாப்பிடுங்கள். வித்தியாசமாக இருக்கும். கிடைக்கக்கூடிய ரொட்டிகளிலேயே இதுதான் மிகவும் சுவையானது மற்றும் அனைவருக்கும் பிடித்தமானது. ஒருவேளை இதனால் தான் லெபனான் அண்டை நாடுகளுக்கு ரொட்டியை வழங்குகிறது. மற்றொரு விஷயம் என்னவென்றால் லெபனான்ல மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இல்லை. மற்ற பெரிய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தா ஒவ்வொரு 10,000 பேருக்கும் ஒரு மருத்துவர் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு வித்தியாசமான விதி இருக்கிறது. நீங்கள் நிலம் வாங்கினா நீங்கள் விரும்பியதையெல்லாம் செய்யலாம் என்றோ அல்லது அரசாங்கம் அதை செய்யலாம் என்றோ அர்த்தமல்ல. நீங்கள் வரி செலுத்தினா மட்டுமே அந்த நிலமோ அதில் விளையும் பயிர்களும் உங்களுக்கு சொந்தமாகும். இங்கே ஒரே நிலத்தை பிரிப்பதன் மூலம் 2 உரிமையாளர்களை நீங்க கொண்டிருக்கலாம். மத்திய கிழக்கில் ஜனநாயக அரசாங்கம் நிறுவப்பட்ட முதல் நாடு லெபனான் என்பதை அறிந்து நீங்க மகிழ்ச்சி அடையலாம். இங்கு ஒரே நிலத்தை 2 பேர் பணம் கொடுத்து வாங்கி ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். தேர்தல்கள் நடத்தப்பட்டு நாடாளுமன்றம் நிறுவப்பட்டது. இந்த நாட்டு மக்கள் மிகவும் படித்தவர்கள். எழுத்துறை விகிதம் 100% ஆகிறது. இது மட்டுமல்ல, லெபனான்ல குழந்தைகள் கணிதம் மற்றும் இயற்பியல்ல மிகவும் சிறந்தவர்கள். அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் வகுப்புகள் முதலிடத்தில் உள்ளது. ஆனால் லெபனான் மிகவும் பழமையானது. 7000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. மத்திய கிழக்கின் மிக பழமையான நாடுகளில் லெபனான் ஒன்று. உலகின் ஒவ்வொரு பழமையான புத்தகங்களிலும் இந்த நாடு குறிப்பிடப்பட்டிருப்பதை கொண்டு லெபனான் எவ்வளவு பழமையானது என்பதை நீங்க மதிப்பிடலாம். இது ஒரு அழகான நாடு. 1516 மற்றும் 1918 இடையில் உருவானதாக கூறப்படுகிறது. இது 1948 முதல் 1975 வரை ஓட்டோமன் பேரரசின் ஒரு பகுதியாக இருந்தது. மார்ச் 1978 இஸ்ரேலிய ராணுவம் இந்த நாட்டின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தது. அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் பின்வாங்கியது. ஆனால் இன்று கூட இது போன்ற இஸ்ரேலிய வீரர்கள் அடிக்கடி இந்த பகுதிக்குள் நுழைகிறார்கள். எனவே நண்பர்களே, லெபனான்ல இங்க யாரும் வேறு எந்த நாட்டு கொடியையும் அசைக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. இதுதான் லெபனான். ஓகே, நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.